ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களானால் வேதம் என்ன எதிர்பார்க்குன்னு சொன்னா, முறுமுறுக்கிறவன் கூட்டத்திலே உட்கார்ந்து கொண்டிராதே, பாவிகளோடு கூட உட்கார்ந்து கொண்டு இருக்காதே, அசுத்த வாழ்க்கையிலே உட்கார்ந்து வெளியே வான்னு சொன்னார். பாபிலோனை விட்டு வெளியே வா. எரேமியா சொல்லும் போது, எரேமியான் புத்தகத்தில் வாசித்து பாருங்கள், எரேமியா 51 எரேமியா சொல்லுகிறான், பாபிலோன் மிதிக்கப்படுகிறதற்கான ஒரு களம், போரடிக்க போகிற ஒரு களம், தூற்றுவோரை பாபிலோனுக்கு அனுப்புவேன், அவர்கள் அதை தூற்றி வெறுமையாக்கி போடுவார்கள் என்று சொல்லுகிறார். எத்தனை வார்த்தைகள் பாபிலோனுக்கு விரோதமாய். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகம் ஆக்கினைக்கு நேராய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை பெற்றுக்கொள்ள விரும்பினால் வெளியே வா என்று சொல்லுகிறார். வாழ்க்கையில வாதை இல்லாம, நோய்கள் இல்லாம, போராட்டங்கள் இல்லாம, பாடுகள் இல்லாம வாழ விரும்பினா தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தேவனுக்கு பிரியமானவைகளை மாத்திரம் செய்து கொண்டிருங்கள். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அதுதான். வாதை எப்பொழுது மாறுகிறது? சங்கீதம் 39:8 வரைக்கும் வாசிக்கிற போது சொல்லுகிற, ஆண்டவரே என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து பாருங்க. ஒரு சின்ன ஜெபம் தாங்க நம்ம வாழ்க்கை எப்போ ஆசீர்வாதமா மாறுதுன்னு சொன்னா, ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஏதோ ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இப்படி மாலை நேரத்தில் வந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம் பாருங்க. இந்த ஜெபம் நம்முடைய வாழ்வை ஆசீர்வாதமாய் மாற்றும். நம்முடைய வாஞ்சைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். இங்கே தாவீதுனுடைய காரியங்கள் சொல்லப்பட்டு அவன் சொல்லுகிற, ஆண்டவரே என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்குங்க அப்பா, என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும். அவனுடைய ஜெபம் தேவனுக்கு மகிமை உண்டார். பாருங்க, நீங்க ஜெபிக்க 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 ஆண்டவர் என்ன செய்வார்னு சொன்னா, எல்லா தப்பிதங்களையும் மன்னிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா குற்றங்களை, எல்லா அக்கிரமங்களை அவர் என்ன செய்கிறாரா, மன்னிக்கிறதை பார்க்கிறோம். வாதையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். வாதை உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வாதைகளை மாற்றி போடும். எல்லா விதமான காரியங்கள் பாருங்க. 2 சாமுவேல் 24:25 சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தம் தேசத்தின் மேலே வந்ததான ஒரு பெரிய வாதை. ஆண்டவர் தாவீது கிட்ட பேசுகிறார், தாவீதே இந்த வாதை நிறுத்தப்பட வேண்டுமானால். தாவீது ஓடுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டால், எப்படி ஆகிலும் இந்த ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டே ஆக வேண்டும், இந்த ஜனங்கள் மீட்கப்பட்டே ஆக வேண்டும், இந்த வாதை நிறுத்தப்பட வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, தாவீது அங்கே போய் கர்த்தருக்கு என்ன செய்தானா, ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி தேவ சமூகத்தில் விழுந்து அழுகிறான். ஆண்டவரே இந்த ஜனங்கள் மேல் இருக்கிற இந்த வாதை நிறுத்தப்பட வேண்டும். செத்து விழுந்து கொண்டு இருக்கிற ஒரு கூட்டம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு மனுஷன் கர்த்தருடைய பலிபீடத்துக்கு முன்னாலே போய் விடுகிறான், ஆண்டவரே எங்களை மன்னிங்க, ஆண்டவரே எங்களை மன்னிங்க, ஆண்டவரே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு குடும்பங்கள் மேல் இருக்கிற வாதை சாபங்கள் மாற பலிபீடத்துக்கு முன்னாலே கதற வேண்டாமா? தாவீது போய் கதறுகிறான். சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி தேவனுக்கு முன்பதாக அவன் ஜெபித்த போது வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நின்று போனது.